إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله عز وجل: قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சபையில் இன்ஷா அல்லாஹ் நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை விட, காசு பணத்தை விட நாம் கற்கக்கூடிய கல்விதான் மிகப்பெரிய ஹைர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்பதை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பொருளாதாரத்தை வழங்குகிறான், வசதி வாய்ப்பை வழங்குகிறான். இதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹைர் தான், நன்மை தான், நமக்கு லாபத்தை தரக்கூடிய, நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனில் நினைச்சுகிறான், ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே ஃபதல், அதாவது அல்லாஹ்வுடைய கிருபை அல்லது ஹைர், அதாவது நன்மை என்கிற வார்த்தையை பொருளாதாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். ஹைருடைய முஹப்பத் ஒரு மனிதனுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஹைர் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் அன்பு, பொருளாதாரத்தின் நேசம் என்று அர்த்தம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, ஹைரை கேட்பதிலே மனிதன் அவசரப்படுகிறான். அதாவது ஹைர் என்று சொன்னால் பொருளாதாரம். وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنْكُمْ وَالسَّعَةِ أَنْ يُؤْتُوا أُولِي الْقُرْبَى وَالْيَتَامَى. உங்களில் ஃபதல் உள்ளவர்கள், அதாவது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு நாங்கள் சதகா தரமாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை என்று வந்தால் கோபத்தில் என்ன செய்ய வேண்டாம். ஏற்கனவே எந்த உறவினர்களுக்கு சதகா தந்து உதவி செய்து வருகிறார்களோ, இனிமேல் நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர்களுக்கு சதகா தரமாட்டேன், இப்படியெல்லாம் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்துக்கு, சொத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதல், அல்லாஹ்வுடைய கிருபை, ஹைர், நன்மை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். இதில் சந்தேகம் கிடையாது. இந்த பொருளாதாரம், மால், இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபை தான், அல்லாஹ்வுடைய ஹைர் தான். அதே போல கல்விக்கும் அல்லாஹ் நினைச்சுகிறான், ஹைர் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறான் கல்விக்காக. உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நன்மையை நாடுகிறானோ, ஹைர் நாடுகிறானோ, அல்லாஹ் அவருக்கு மார்க்க அறிவை தருகிறான். ஆகவே என்பார்களே, பொருளாதாரமும் அல்லாஹ்வுடைய ஹைர் தான், கல்வியும் மார்க்க அறிவும் அல்லாஹ்வுடைய ஹைர் தான். ஆனால் இந்த இரண்டு ஹைரில் நிச்சயமாக மிக சிறந்தது, நிலையாக இருக்கக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் அதிகம் நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அது மார்க்க கல்விதான். ஆகவே பொருளாதாரத்தை விட மிக சிறந்த ஹைர், மிக சிறந்த ஃபதல் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி, மார்க்க அறிவு. ஆகவேதான் மாணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல், நபியே நீர் கூறுவீராக, பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வின் ஃபதலை அவர்கள் அடிப்படையாக கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் நிச்சயிட்டும், ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் சந்தோஷப்படட்டும். அல்லாஹ்வுடைய ஃபதலை அடைந்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து அவர்கள் சந்தோஷப்படட்டும். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை விட இதுதான் அவர்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ஃபதல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று எதை சொல்கிறான்? இந்த மார்க்கம். மார்க்கம் என்று சொன்னால் அது மார்க்க கல்வி, கல்வி வடிவத்தில் தான் நமக்கு மார்க்கம் கிடைத்துள்ளது. ஆகவே இந்த மார்க்கத்தை அடைந்து, இந்த மார்க்கத்தை பெற்று அவர்கள் நிச்சயிட்டும், சந்தோஷப்படட்டும். அவர்கள் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட இந்த மார்க்கம், இந்த கல்விதான் அவர்களுக்கு சிறந்தது. அதை கொண்டு சந்தோஷம் அடைவதுதான், பொருளாதாரத்தை கொண்டு சந்தோஷம் அடைவதை விட மிக பொருத்தமான ஒரு விஷயம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவருடைய புனை பெயர் அபுல் முந்திர்,
முன்சீருடைய அப்பா, முன்சீருடைய தந்தை என்பது அவருடைய குனியத், புனை பெயர். அவருடைய பெயர் உபை பின் கஅப். அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், அபல் முன்தீர் அவர்களே, குர்ஆனின் மிக மகத்தான வசனம் எது சொல்லுங்கள். அதற்கு ஆரம்பத்தில் அந்த சஹாபி உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நன்கறிந்தவர்கள், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். மீண்டும் ரசூல் அவர்கள் அதே கேள்வி கேட்டார்கள், குர்ஆனின் மிக மகத்தான வசனம் எது என்று சொல்லுங்கள். அதாவது முயற்சி செய்யுங்கள், சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள். இரண்டாவது முறை ரசூல் அவர்கள் கேட்ட பிறகு அபுல் முன்திர் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம், அதாவது ஆயத்துல் குர்சி, அது அநேகமாக குர்ஆனின் மிக மகத்தான வசனமாக இருக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பதிலை அங்கீகரிக்கும் விதமாக, சரி காணும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தட்டி பாராட்டினார்கள். பாராட்டும் பொழுது சொன்னார்கள், லியஹ்னிகல் இல்ம் யா அபல் முன்திர், அபுல் முன்திர் அவர்களே, உங்களுக்கு கிடைத்த இந்த கல்வி, அந்த கல்வி அடிப்படையாக கொண்டு நான் உங்களை பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் என்று சொல்லுமா இல்லையா? புது வீடு கட்டினால் உதாரணத்திற்கு வாழ்த்துக்கள், முபாரக் ஹோ, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று வாழ்த்தும். ஏதாவது வார்த்தைகளை கொண்டு, ஒரு நல்ல ஜாப் கிடைத்து விட்டால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லி வாழ்த்துவோம், வாழ்த்துக்கள் என்று சொல்லுவோம். பாஸ் ஆகிவிட்டால் பிள்ளைகள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லி வாழ்த்துவோம். திருமணத்தில் வாழ்த்துவோம். அப்படி வாழ்த்துவதற்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்வதற்கான ஒரு அரபி வார்த்தை தான் ஹனி அன் லக், லியஹ்னிக் என்கிற அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தையை பயன்படுத்தி ரசூல் சொல்கிறார்கள், லியஹ்னிகல் இல்ம் யா அபல் முன்திர், அபுல் முன்திர் அவர்களே, உங்களுக்கு கல்வி கிடைத்ததை வைத்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த மார்க்க கல்வி, மார்க்க அறிவு, சிந்தித்து பார்த்து சரியான பதில் சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு மார்க்க அறிவை தந்திருக்கிறான். அதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் நினைச்சவில்லை. எந்த சஹாபிக்கும் பொருளாதாரத்தை வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் வீடு கட்டக்கூடிய வசதியை கொடுத்து விட்டான், வாகனங்கள் கொடுத்து விட்டான், சொத்தை கொடுத்து விட்டான் என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சொத்தை கொடுத்திருக்கிறான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று ரசூல் அவர்கள் சொன்னதாக உதாரணத்தை காட்ட முடியாது. ஆனால் சஹாபிக்கு ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ் மார்க்க அறிவை, அந்த கல்வியை கொடுத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஆகவே என்பவர்களே, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பொருளாதாரம் கிடைத்தாலும் சந்தோஷம் கிடைக்கத்தான் செய்யும். வீடு கட்டினால் சந்தோஷம், வண்டி வாங்கினால் சந்தோஷம், நல்ல இடத்தில் வாய்ப்பு கிடைத்தால், வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் சந்தோஷம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட மிகப்பெரிய ஹைர் தான், அல்லாஹ்வுடைய ஃபضல் தான் இந்த மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வியை அடையும் பொழுது அதை விட பெரிய ஒரு சந்தோஷத்தை நாம் உணர வேண்டும். இதுதான் இப்போது நாம் சொன்ன அந்த உதாரணங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாகும். ஒரு முறை இமாம் அபு ஜாஃபர் அத்-தஹாவி என்கிற ஒரு அறிஞர் அவர்கள் பல ஹதீஸ் கலை சார்ந்த நூற்களை எழுதியிருக்கிறார்கள். அதே போல கொள்கை சம்பந்தமாக ஒரு சிறிய நூலை தொகுத்தார்கள். அந்த நூல் மிக ஃபேமஸான பரவலான ஒரு நூல், அகீதா தஹாவியா என்று சொல்வார்கள். அந்த இமாம் மாணவராக இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்கிறார். அவர் மாணவராக இருந்த சமயத்தில் சபையில் உட்கார்ந்து பல மாணவர்கள் படிக்கிறார்கள். அவருடைய ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து பாடம் நடத்துகிறார். அப்போது அந்த வழியாக ஒரு பணக்காரர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் அந்த வழியை கடந்து செல்கிறார். அந்த பெரிய ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் அவர். அவர் கடந்து செல்வதை அபு ஜாஃபர் அத்-தஹாவி மாணவராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் நினைச்சுகிறார்கள். பாடத்தை கவனிக்காமல் அந்த பணக்காரர் எப்படியே கூர்ந்து பார்க்கிறார். அந்த பணக்காரர் கடந்து செல்லும் வரை அவரையே பார்க்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவரை போன்ற ஒரு வசதி வாய்ப்பு செல்வம் எனக்கு கிடைக்காதா என்கிற அந்த ஆசைதானே. இதை கவனித்த அந்த ஆசிரியர், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர், அந்த பணக்காரர் கடந்து சென்ற பிறகு அபு ஜாஃபர் அத்-தஹாவி அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், என்ன, அந்த பணக்காரரை பார்த்தால் அவருக்கு கிடைத்த அந்த வசதி வாய்ப்பு செல்வம் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்க வேண்டுமே என்று நீ ஆசைப்படுகிறாயா என்று கேட்க, உள்ளபடி என்ன செய்தார்கள்? யதார்த்தமாக ஆம் அப்படிதான் என்று சொன்னதும் அந்த ஆசிரியர் கேட்கிறார்கள், சரி அப்படி இருந்தால் நான் உனக்காக ஒரு துவா செய்யட்டுமா, ஒரு பிரார்த்தனை செய்யட்டுமா? நீ சரி என்று சொன்னால் நான் உனக்காக அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வேன், பிரார்த்தனை செய்வேன். என்ன துவா என்று கேட்க அந்த ஆசிரியர் சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த செல்வந்தருக்கு கொடுத்த அந்த செல்வத்தை, அந்த வசதி வாய்ப்பை, அந்த பொருளாதாரத்தை அபு ஜாஃபருக்கு கொடுத்து விடு. அபு ஜாஃபருக்கு இந்த சபையில் உட்கார்ந்து படித்தவர்கள் கிடைத்த அந்த கல்வி இருக்கிறது, மார்க்க கல்வி, அந்த கல்வியை தூக்கி அந்த பணக்காரர் கொடுத்து விடு என்று நான் கேட்கட்டுமா என்று சொன்னதும் அவர் சொன்னார், இல்லை இல்லை வேண்டாம். எதற்காக இல்லை வேண்டாம் என்று சொன்னார்? அந்த செல்வம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்ததா இல்லை அபு ஜாஃபர் அத்-தஹாவியுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு துவாவை கேட்கட்டுமா என்று கேட்க வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன?
அவ்வளவு நாட்கள் அந்த சபையில் உட்கார்ந்து படித்து அவர்களுக்கு ஒரு பக்குவம் கிடைத்து விட்டது. என்ன பக்குவம், என்ன அறிவு என்று கேட்டால், அந்த செல்வந்தரிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வம் என்கிற அந்த ஹைரை விட, அந்த ஃபதலை விட, இந்த சபையில் உட்கார்ந்து நான் படித்து கற்றுக்கொண்ட இந்த கல்வி என்கிற ஹைர், இந்த ஃபதல் தான் மிக மேலானது, மென்மையானது. அதை விட இதுதான் மிக சிறந்தது என்பதை இமாம் ஜாஃபர் அத்-தஹாவி அவர்கள், அபு ஜாஃபர் அத்-தஹாவி அவர்கள் அந்த சபையில் உட்கார்ந்து கற்றுக்கொண்ட காரணத்தினால் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் தான், பொக்கிஷம் தான் மிக பெருமதியானது, நிலையானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இத்தகைய சபைகளில் உட்கார்ந்து பள்ளிவாசலில், மர்கஸில், மதரசாக்களில் அல்லது வீட்டில் உட்கார்ந்தபடியே புத்தகங்களை வாசித்து யூடியூப் வழியாக சில பயான்களை கேட்டு, சில உரைகளை கேட்டு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு, கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக கருதி நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ப்ராசஸ், இந்த மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த செயலானது இது மரணிக்கும் வரை, மௌத்தை சந்திக்கும் வரை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம், தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இபாதத் சொல்ல போனால். ஆக அத்தகைய வாய்ப்பினை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு பிரார்த்தனை சொல்லி தந்தான். فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه. فتعالى الله الملك الحق. சத்திய அரசனாகிய அதிபதியாகிய அந்த அல்லாஹ் மிக உயர்ந்தவன். ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உங்களுக்கு அந்த வஹியை ஓதி காட்டும் பொழுது, அந்த குர்ஆனுடைய வஹி ஓதி காட்டப்பட்டு முடிக்கும் வரை நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு நீங்கள் அந்த வசனங்களை ஓத வேண்டாம். மாறாக நீங்கள் கவனமாக அந்த வஹியை கேளுங்கள். வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா. மேலும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். ரப்பி, என் இறைவா, ஜித்னி இல்மா, என்னை கல்வியில் அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய மார்க்க கல்வியை, மார்க்க அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று துஆ செய்வீராக. இது ஆரம்பத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த வசனங்களில் ஒரு வசனம் இது. ஒரு அறிஞர் சொல்கிறார்கள், இந்த வசனத்துக்கு ஏற்ப, இந்த துஆவுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய அந்த பிரார்த்தனை, ரசூலும் துஆ செய்திருப்பார், ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா என்று. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஆகவேதான் நபிகள் நாயகம் மரணிக்கும் வரை அல்லாஹ் அவர்களுடைய கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான். ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னை மார்க்க கல்வியில் அதிகப்படுத்துவாயாக என்று துஆ செய்யும்படி அல்லாஹ் சொன்னான். ரசூல் துஆ செய்திருப்பார்கள். அந்த துஆவுக்கு ஏற்ப அல்லாஹ் ரசூல் அவர்கள் மரணிக்கும் வரை அந்த மார்க்க கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ரசூலுடைய வஃபாத் வரை மார்க்க கல்வியை அதிகப்படுத்தினானா இல்லையா? நிச்சயமாக அதிகப்படுத்தினான். காரணம், குர்ஆனே ரசூலுடைய வஃபாத் வரை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டுதான் இருந்தது. ரசூலுடைய வஃபாத்துக்கு ஒரு வாரம் வரை அல்லது ஒரு 2 வாரங்கள் முன்பு வரை கூட குர்ஆனுடைய வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. இறுதியாக சூரத்துல் பக்ராவுடைய வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. இது ரசூலுடைய வஃபாத்துக்கு சில நாட்கள், சில வாரங்கள் முன்பு வரை கடைசியாக இறங்கிய ஒரு வசனம். சில அறிஞர்கள் 3 மாதங்கள் முன்பு ஹஜ்ஜுடைய காலத்தில் இறங்கிய அல் யௌம அக்மல்து லக்கும், இந்த மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம், அந்த வசனம் என்பதாக சொல்வார்கள். இந்த இரண்டில் எந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் ரசூலுடைய வஃபாத்துக்கு சில நாட்கள் முன்பு இறங்கிய வசனங்கள் இது எல்லாமே. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுடைய அறிவை, குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்து ஹதீஸ் என்கிற வஹியை கொடுத்து அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான். இதே நிலைப்பாட்டு தான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக பயான்கள் கேட்கக்கூடிய, தர்ஸ் கேட்கக்கூடிய அல்லது புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் அதை பரிபூர்ணமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவதை விட பெரிய ஃபதல், பெரிய ஹைர். அதுதான் நம்முடைய இந்த தலைப்புடைய சாரம்சம். அதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதை உள்வாங்கிக் கொண்டு அதுக்கு ஏற்ப நாம் செயல்பட்டால் பெரிய ஒரு பாக்கியம் அது. ஆகவே அன்பானவர்களே, மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வது, பொக்கிஷத்தை, பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதை விட அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஹைர், மிகப்பெரிய ஃபதல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், வரலாறு இதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சில மக்கள் வந்து கேள்வி கேட்டார்கள், அதிகமான கல்வி உள்ள, இல்ம் உள்ள நபர் யார், யாருக்கு அதிகமான கல்வி இருக்கிறது என்று கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தான் அதிகமான கல்வி இருக்கிறது. ஆனால் அங்கு அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று சொல்வதுதான் மிக சிறந்த பதிலாக இருந்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நான் தான் அதிகமான கல்வி உள்ளவன் என்று சொல்வதை விட அதிகமான கல்வி உள்ளவர் யார் என்று அந்த மக்கள் கேள்வி கேட்ட பொழுது, எனக்கு தெரியாது, அல்லாஹ் நன்கறிந்தவன். யாருக்கு அதிகமான கல்வி இருக்கிறது எனக்கு தெரியாது, அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று சொன்னால், ஒன்று அல்லாஹ்க்கு தான் அதிகமான கல்வி இருக்கிறது என்கிற ஒரு பதில். அதே நேரத்தில் அடியார்களில் யாருக்கு அதிகமான கல்வி இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு தெரியாது,
அந்த கல்வியும் அல்லாஹ்க்கு தான் இருக்கிறது என்று இரண்டு விதத்தில் அந்த பதில் தான் என்னது மிக சரியான பொருத்தமான பதில். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு தான் அதிகமான கல்வி இருக்கிறது. அவர் அப்படி பதில் சொன்னது பாவம் கிடையாது, ஒரு மிஸ்டேக் என்று சொல்லலாம். காரணம் என்ன? ஒரு நபியாக இருக்கிறார் என்று சொன்ன நபிக்கு தான் அதிகமான கல்வி இருக்கும் அடியார்களில், அதை வைத்து அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சுகிறான், இந்த பதிலுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான், இல்லை, என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார், அந்த அடியாருக்கு உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியும். ஹதீஸ் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாத பல விஷயங்கள். ஹதீர் அலைஹிஸ்ஸலாம், அந்த அடியாருடைய பேர் என்ன? ஹதீர் அல்லது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியும், ஹதீர் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாத பல விஷயங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ஆனால் மொத்தத்தில் மூசாவுக்கு தெரியாத பல விஷயங்கள் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா இல்லையா? அப்படி இருக்க என்ன செய்யக்கூடாது, எனக்கு தான் தெரியும் என்று சொல்லக்கூடாது என்கிற அந்த பாடத்தை போதிப்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் அந்த கடலுக்கு அந்த பக்கம், அவருக்கு உங்களுக்கு தெரியாத கல்வியும் தெரியும் என்று சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அந்த அடியாரை எப்படி சந்திப்பது யா அல்லாஹ், நான் அவரை சந்தித்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை பெற விரும்புகிறேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அந்த கடல் வழியாக நீங்கள் பயணிங்கள், இரண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தில் அந்த அடியார் உங்களுக்கு கிடைப்பார், அவரை சந்தித்து நீங்கள் கல்வியை பெறலாம் என்று சொல்ல, அந்த அடியார் இருக்கக்கூடிய இடம் அதுதான் என்பதற்கு என்ன அடையாளம் யா அல்லாஹ் என்று கேட்க, நீங்கள் எடுத்து போகக்கூடிய மீன், சாப்பிடுவதற்காக எடுத்து போகக்கூடிய அந்த மீன் காணாமல் போய்விடும், உங்கள் இடத்திலிருந்து போய்விடும். அப்படி அந்த மீன் காணாமல் போய்விட்டால் அந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறார் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒரு வாலிப தோழரோடு நினைச்சுகிறார்கள், தன்னுடைய கல்வி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். கடல் பயணத்தை மேற்கொண்டு ஒரு கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது போல் அந்த மீன் காணாமல் போன இடத்தை நாடி செல்கிறார்கள். ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அங்கு நிற்கிறார்கள், அவர்களை சந்தித்து அடுத்து கல்வி தேடுவதற்காக அவர்களோடு சேர்ந்து அடுத்து மீண்டும் கடல் பயணத்தை எல்லாம் மேற்கொண்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நீண்ட சம்பவத்தை சொல்கிறான். அந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்று பார்த்தால், அநேகமாக இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லது வேறு ஒரு அறிஞர் சொல்கிறார்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து கல்வி தேட மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்களே, அது கல்வி இல்லாத ஒரு நபர் கல்வி தேடுவதற்காக வேண்டி புறப்பட்ட ஒரு பயணமா அந்த பயணம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பயணம், அல்லது ஏற்கனவே கல்வி இருக்கிறது கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி மேற்கொண்ட பயணமா என்று கேட்டால், நிச்சயமாக கல்வி இல்லாத ஒரு நபர், எனக்கு மார்க்க கல்வி தெரியாது, நான் குர்ஆன் மனப்பாடம் செய்ய விரும்புகிறேன், நான் ஆலிம் படிப்ப விரும்புகிறேன் என்று ஒரு மதரசாவுக்கு செல்வது, ஒரு அறிஞரை நாடி செல்வது என்கிற அப்படிப்பட்ட ஒரு பயணம் கிடையாது அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த ஒரு நபி, அவர் சொல்லப்போனால் மிக சிறந்த தூதர்மார்களில் ஒரு சிறந்த தூதர் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு அல்லாஹ் ஏகப்பட்ட மார்க்க கல்வியை அறிவை தந்திருக்கிறான், தௌராத் வேதத்தை கொடுத்திருக்கிறான், அந்த வேதத்தின் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் கடல் பயணத்தை அவர்கள் மேற்கொண்ட அந்த சிரமங்களை தாங்கிக் கொண்டு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றது கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அடிப்படை கல்வியை தேடுவதற்காக அல்ல. அடிப்படை கல்வி மாறாக அடிப்படை கல்வியை தாண்டி ஏகப்பட்ட கல்வி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உண்டு. அவர்கள் இவ்வளவு சிரமத்தை தாண்டி சென்றது கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக. அப்படி இருக்கும்போது நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள், நமக்கு என்ன ஏகப்பட்ட கல்வியா உண்டு, நமக்கு அடிப்படை கல்வியே பல விஷயங்கள் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகப்படியான கல்வியை தேடுவதற்கு கடல் பயணத்தை மேற்கொண்டு சிரமத்தை தாங்கிக் கொண்டார் என்று சொன்னால், அடிப்படை கல்வியை தேடுவதற்கு நாம் மஸ்ஜிதுக்கு செல்வது, மதரசாவுக்கு செல்வது, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குவது, உட்கார்ந்து சிரமமாக தான் இருக்கும், புத்தகம் ஓதுவது, புத்தகத்தை பார்த்து வாசிப்பது சிரமமான ஒரு காரியம் தான், மனசு அதை ஒத்துக்காது. ஆனால் இருந்தாலும் அந்த சிரமத்தை தாங்கிக் கொண்டு படிப்பது, இதெல்லாம் அடிப்படை கல்வி தேடுவதற்காக நாம் பொறுத்துக் கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகப்படியான ஜாயித் கல்வியை, உபரியான கல்வியை தேடுவதற்காக கடல் பயணத்தை மேற்கொண்டார் அந்த காலத்தில் என்று சொன்னால், நாம் அடிப்படை கல்வியை தேடுவதற்காக நாம் ஏன் இந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடாது, பொறுத்துக் கொள்ளக்கூடாது? ஆகவே அன்பானவர்களே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு கல்வியை தேட வேண்டும், கல்வியை தேடுவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை. மார்க்க கல்வி அதிகப்படுத்திக் கொள்வது இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். இறுதியாக இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் நாம் சொன்ன அந்த பொருளாதாரத்தையும் இந்த மார்க்க கல்வி என்கிற ஃபதல் ஹைரையும் ஒப்பிட்டு, இந்த மால் என்கிற பொருளாதாரத்தை விட இந்த இல்ம் என்கிற பொக்கிஷம் தான், இந்த ஃபதல் தான், இந்த ஹைர் தான் மிக சிறந்தது, மேன்மையானது என்பதற்கு சில வித்தியாசங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வித்தியாசங்களை சொல்லி என்னுடைய பேச்சை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்கிற ஒரு நூலிலே கல்வியை மற்றும் பொருளாதாரத்தை, மாலை, இல்மை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அல் இல்மு யஹ்ருசுக் அம்மல் மால் ஃபஅன்த மன் யஹ்ருசுஹு. கல்வி உன்னை பாதுகாக்கும்,
ஆனால் மால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நீதான் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். கல்வி எப்படிப்பட்ட ஹைர்னு சொன்னால், நீ அதை பாதுகாக்க தேவையில்லை. மாறாக நீ அதை பாதுகாப்பதை விட, நாம் அதை பாதுகாப்பது உட்கார்ந்து ரிவிஷன் பார்ப்பது, படிப்பது, படித்த கல்வி தக்க வைப்பது அப்படி ஒரு தேவைதான். ஆனால் அதை விட நாம் அந்த கல்வியை பாதுகாப்பதை விட கல்விதான் நம்மை பாதுகாக்கிறது. எப்படி? தௌஹீதுடைய விஷயங்கள் எல்லாம் நாம் படித்து வைத்தால், ஷிர்குடைய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக நாம் படித்து வைத்தால், ஷிர்கான காரியங்கள், ஷிர்கான கொள்கைகளை நோக்கி நாம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அந்த கல்வி, படித்த அந்த கல்வி அல்லாஹ்வுடைய உதவிக்கு அடுத்துதான் அந்த கல்வி என்ன செய்யும், நம்மை தடுக்கும். இது ஷிர்கான காரியம், அதை நெருங்கி போகாதே. இது ஷிர்கான கொள்கை, இது குஃப்ரான கொள்கை, அதை நம்பாதே என்று நம்மை ஆங்காங்கே வழி நடத்துவது என்ன? அல்லாஹ்வுடைய பாக்கியத்துக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய உதவிக்கு பிறகு அந்த அறிவுதான், மார்க்க அறிவுதான். அதற்காக தான் மார்க்க கல்வி தேட வேண்டும். தேவைப்படும் பொழுதெல்லாம் அந்த வழிகாட்டுதலை பெற்று நன்மை தீமையை, சரி தவறை, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து பார்த்து சத்தியத்தை மாத்திரம், நன்மையை மாத்திரம், சரியானதை மாத்திரம் தேர்வு செய்வதற்கு அந்த கல்வி தேவை. அதற்காக தான் மார்க்க கல்வியை தேடுங்கள் தேடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆகவே இந்த கல்விதான் நம்மை என்ன செய்கிறது, வழி நடத்தி நம்மை வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கிறது. கல்வி பொறுத்தவரையில் கல்வி நம்மை பாதுகாக்கிறது. இது அப்படிப்பட்ட ஒரு ஹைர், அப்படிப்பட்ட ஒரு ஃபதல். ஆனால் பொருளாதாரம் என்கிற ஃபதல், அந்த ஹைர் என்னது? நாம் தான் அந்த பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும், போட்டு பாதுகாத்து வைக்க வேண்டும். திருடர்கள் வந்து விடுவார்களோ, கொள்ளையர்கள் வந்து விடுவார்களோ என்று பாதுகாத்து நாம் தான் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும். அந்த பொருளாதாரம் நம்மை என்ன செய்யாது, பாதுகாக்காது. இரண்டாவது ஒரு வித்தியாசம் சொல்கிறார்கள். இந்த மார்க்க கல்வி அம்பியாக்களுடைய சொத்து. ஆனால் பொருள், வசதி, வாய்ப்பு, செல்வம் என்பது அது பணக்காரர்களுடைய சொத்து, சாதாரண மனிதர்களுடைய சொத்து அது. ஆனால் மார்க்க கல்வி என்பது அம்பியா பெருமக்களுடைய சொத்து. மூன்றாவதாக சொல்கிறார்கள், பொருளாதாரம், செல்வம் பொறுத்தவரையில் செலவு செய்ய அது குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் மார்க்க கல்வி அதை செலவு செய்ய, அதாவது அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல 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 அது இன்னும் அதிகரிக்கும், இன்னும் உறுதியாகும், ஸ்ட்ராங் ஆகும். பொருளாதாரம் செலவு செய்ய குறைந்து விடும். ஆனால் மார்க்க கல்வி மக்களுக்கு எடுத்து சொல்ல அது இன்னும் அதிகமாகி கொண்டே போகும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், ஒரு ஹதீஸை எடுத்து சொல்கிறேன். அதே ஹதீஸை 10 இடத்தில் நான் எடுத்து சொன்னால் என்ன ஆகும்? அந்த ஹதீஸை நான் மறக்கவே மாட்டேன். சொல்ல போனால் அந்த ஹதீஸை இந்த சபையில் சொன்ன பிறகு இன்னொரு சபையில் அந்த ஹதீஸை நான் பதிவு செய்யும் பொழுது, முதல் சபையில் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது எனக்கு வராத சில குறிப்புகள், சில புரிதல் இரண்டாவது முறை சொல்லும் பொழுது எனக்கு வரும். ஆகவே அந்த கல்வி ஸ்பெண்ட் செய்ய எடுத்து சொல்ல அதிகரிக்கும். ஆனால் செல்வமோ செலவு செய்ய குறைந்து விடும். அடுத்து சொல்கிறார்கள், இந்த பொருள், செல்வம் என்கிற அந்த விஷயமானது மவுத்துக்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்களா இல்லையா? 3 விஷயங்கள் ஒரு நபரை பின்தொடர்ந்து செல்லும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலு. அந்த இறந்தவருடைய உறவினர்கள், அந்த நபருடைய பொருளாதாரம் என்று சொல்ல வாகனம், அந்த அடிமைகள், அந்த காலத்தில் குறிப்பாக அதெல்லாம் பின்னாடி வரும். அடுத்து அவருடைய அமல். அடக்கம் செய்த பிறகு 2 விஷயங்கள் திரும்பி போய்விடும். ஒரு விஷயம் மாத்திரம் அவரோடு கபருக்கு செல்லும். யர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு. அந்த மையத்துடைய உறவினர்கள் அடக்கம் செய்து துவா செய்து கிளம்பி விடுவார்கள். பொருளாதாரமும் போய்விடும். வந்த வண்டிகள், வந்த வாகனங்கள், வந்த அடிமைகள், அவருடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே அந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக எல்லோரும் திரும்பி சென்று விடுவார்கள். அமல் மாத்திரம் தான் கூட செல்லும் என்று ரசூல் சொன்னார்கள். ஆகவே இந்த பொருளாதாரம் நம்மோடு கபரில் வராது. ஆனால் கல்வி பொறுத்தவரையில் இறந்த பிறகும் நம்மோடு அது கபரில் வரும். அதுவும் சொல்ல போனால் அமலுடைய ஒரு பகுதி தான், அமல் கூட வரும் என்று ரசூல் சொன்னார்களே இல்லையா? அந்த அமலுடைய ஒரு பகுதி தான் அந்த கல்வியை தேடியது. கல்வியை தேடுவதும் மிக சிறந்த ஒரு அமல், மிக சிறந்த ஒரு வணக்கம். அந்த கல்வியும் நம்மோடு வரும். அடுத்ததாக சொல்கிறார்கள், மால், அந்த செல்வத்தை பொறுத்தவரையில் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுக்கும் தருவான், கெட்டவர்களுக்கும் தருவான். வித்தியாசம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் நல்லவர்கள், கெட்டவர்கள், மூமின், காஃபிர், ஃபாசிக், ஃபாஜிர் என்று அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசம் இல்லாமல் அந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை கொடுப்பான். அது அப்படிப்பட்ட ஒரு ஹைர், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஹைர் தான். கூட குறை எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் கல்வி பொறுத்தவரையில் அல்லாஹ் தேர்வு செய்து, ஏற்கனவே நம்ம ஒரு ஹதீஸை சொன்னோமே, அல்லாஹ் ஒருவரை குறித்து நலம் நாடிவிட்டால் அல்லாஹ் அவருக்கு மார்க்க அறிவை தருகிறான். ஆகவே மார்க்க கல்வி என்கிற ஹைர், ஃபதுலானது அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு மாத்திரம்தான் அது வழங்கப்படுகிறது. அதே போல் அன்பானவர்களே, இல்முக்கும் இந்த மாலுக்கும் உள்ள இன்னொரு முக்கியமான வித்தியாசம் தான், பணக்காரர் பொறுத்தவரையில் அந்த செல்வம் என்கிற பொக்கிஷம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த பணக்காரர் பொறுத்தவரையில் அந்த பணக்காரரை நாடி ஏழைகள் வருவார்கள். ஏழைகளுக்கு தான் அந்த பணக்காரருடைய பணம் என்பது தேவை, செல்வம் என்பது தேவை, ஃபகீர் மிஸ்கினுக்கு. ஆனால் ஆலிம் என்கிற நபரிடத்தில்
இல்ம் என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அந்த இல்ம் பொறுத்தவரையில் பணக்காரருக்கும் அந்த பொக்கிஷம் தேவை, ஏழைகளுக்கும் தேவை. பணக்காரர்களை நாடி மிஸ்கின்கள் வருவார்கள், ஆனால் ஆலிமை நாடி மிஸ்கினும் வருவார்கள், பணக்காரரும் வருவார்கள். அத்தனை பேரும் வருவார்கள், வந்து கேள்வி கேட்பார்கள், சந்தேகம் கேட்பார்கள், சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். வராமல் இருந்தால் அவர்கள் தான் நஷ்டம். ஆனால் ஒரு பணக்காரரை நாடி பணக்காரர்கள் போக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மிஸ்கின்களுக்கு தான் அந்த பணக்காரர்களுடைய பொக்கிஷம் தேவை என்பதாக இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு வித்தியாசத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மால் பொருளாதாரம் என்கிற அந்த பொக்கிஷத்தை பொறுத்தவரையில் அது பெரும்பாலான மக்களை அநீதி, வரம்பு மீறிய செயல்கள் அல்லது அகம்பாவம், தற்பெருமை, தக்கப்புர் போன்ற பாவங்களை நோக்கி தள்ளிவிடுகிறது. பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு நிலவரம். ஆனால் ஆழமான கல்வி யாருக்கு கிடைத்து விடுமோ பெரும்பாலும் அந்த கல்வி என்ன செய்யும்? கல்வியாளர்களை பணிவை நோக்கி, தக்கப்புருக்கு அப்படி நேர்மாறாக பணிவை நோக்கி, அநீதிக்கு நேர்மாறாக நீதியை நோக்கி, அநியாயத்துக்கு எதிராக நேர்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தும். ஆகவே மாலை கொண்டு நன்மை அடைவதை விட கல்வியை கொண்டு நன்மை அடைவதுதான் அதிகம் என்று இன்னும் பல வித்தியாசங்களை அவர்கள் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகிறார்கள். 20-25 வித்தியாசங்கள். அதில் சில அடிப்படை விஷயங்களை நாம் சொன்னோம். ஆகவே அன்பானவர்களை இந்த விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு நாம் மார்க்க கல்வி தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல், நீங்கள் ரியாதுல் ஜன்னா சொர்க்கத்தின் சோலைகளை கடந்து சென்றால் அந்த சோலைகளில் நுழைந்து அந்த சோலைகளில் உள்ள நியமத்துகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சொர்க்கத்தின் சோலைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது எதை? சொர்க்கத்தின் பூங்கா என்று சொல்வர்கள் சுட்டிக்காட்டுவது எதை? இந்த மார்க்க கல்வி சபைகள். மார்க்க கல்வி சபைகளை கடந்து சென்றால், மார்க்க கல்வி தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த பூங்காவில் புகுந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வி எத்தகைய ஒரு பொக்கிஷம், எத்தகைய ஒரு கைர், எத்தகைய அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை என்பதை உணர்ந்து அந்த உணர்வோடு மார்க்க கல்வி அதிகம் அதிகம் தேடக்கூடிய, மௌத்து வரை தொடர்ந்து தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இறுதியாக ஒரே ஒரு உதாரணம். மிக பிரபலமான ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லப்போனால் முதல் தஃப்சீர் நூலை தொகுத்த அறிஞர் முஹம்மது பின் ஜரீர் அத்-தபரி, இப்னு ஜரீர் அத்-தபரி என்று சொல்வோம். அந்த அறிஞர் மரண தருவாயில் இருந்த பொழுது அவரை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு அறிஞர் வருகிறார். வந்து நிச்சயிக்கிறார். அவரை பார்த்து ஒரு ஹதீஸில் வந்து ஒரு துவாவை, ஆனால் அந்த ஹதீஸ், அந்த துவா அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன துவா பலவீனமான ஒரு ஹதீஸில் வந்த துவா தான். ஆனால் அவர் அந்த துவாவை ஓதுகிறார். அதற்கு இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த துவாவை மீண்டும் சொல்லுங்களே என்று சொல்லி தன்னுடைய உறவினர்கள், வீட்டில் இருந்த தன்னுடைய மகன் அல்லது மகள் அவர்களை பார்த்து ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் கொண்டு வா என்று சொல்லி நிச்சயிக்கிறார்கள். அதை வாங்கி அந்த துவாவை மீண்டும் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு வந்த அந்த அறிஞர் நிச்சயிக்கிறார், இந்த நேரத்தில் நீங்கள் சிரமப்பட்டு எழுத வேண்டுமா என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், இல்லை, தெரியாத ஒரு கல்வி குறிப்பு, ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால் அதை மறக்காமல் இருக்க செய்ய வேண்டும், எழுதி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த துவாவை மீண்டும் கேட்டு நிச்சயிக்கிறார்கள். எழுதி வைத்து விடுகிறார்கள். அவர்கள் எழுதி முடித்து சில நொடிகள், சில நிமிடங்கள் கழித்து அந்த அறிஞர் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். புறப்பட்ட உடனே வீட்டிலிருந்து அழுகை சத்தம் கேட்கிறது. இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நாம் இன்னும் சில நொடிகளில் இறந்து போகிறோம் என்பதை உணர்ந்த பிறகும் கூட பாருங்கள், கேள்விப்பட்ட அந்த கல்வியை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக எழுதி வைக்கிறார். நம்மை போன்ற ஆரோக்கியமாக அவர்கள் இல்லை, படுக்கையில் இருக்கிறார்கள். சில நொடிகளில் உயிர் போவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று தெரிந்த பிறகும் கூட பாருங்கள், எழுதி அந்த கல்வியை பாதுகாக்கிறார்கள். நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கல்வியை கற்பது, அந்த கல்வியை பாதுகாத்து வைப்பது, இன்னும் அந்த கல்வி அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்கிற அந்த ஆர்வம், இதெல்லாம் நம்மிடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த உதாரணத்தை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த உதாரணம் மௌத்து வரை கல்வியை தேட வேண்டும், கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் இந்த அறிஞர்கள் எப்படி கல்வி முக்கியத்துவத்தை அறிந்து பெருமதி உணர்ந்து அதை இறுதி மூச்சு வரை தொடர்ந்து தேடினார்களோ அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.